ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம பசுந்தீவனத்தை எப்படி பண்ணுறது, அதேமாதிரி சைலேஜ் வந்து நீங்கள் பேசவே இல்லை, மாட்டுக்கு கொடுக்கவே இல்லையா, என்ன பண்ணுறீங்க, எப்படி வந்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. சைலேஜை பற்றி பேசணும் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவே உங்களுக்கு. சரிங்களா? சைலேஜுங்கிறது வந்து ஒன்றும் முடியாத பொருளோ செய்ய முடியாததோ அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது, செய்யலாம். சரிங்களா? எல்லாருமே வந்து சைலேஜ் செஞ்சு போடலாம். என்னுடைய விஷயத்தில் என்ன அப்படின்னா, நான் ஏன் அதை வந்து சைலேஜ் போடல அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பச்சையாக போடுறதில்ல, கறக்கிறதோட வந்து நான் சைலேஜில் நமக்கு ஒன்றும் அதிகமாக பால் அப்படிங்கிறது என்னுடைய பண்ணையில் இல்லை. சைலேஜ் நானே செஞ்சேன். எப்படின்னா பேரலில் செஞ்சேன். நாங்கள் வந்து பேரலில் செஞ்சோம். சாக்கு பையிலையும் வந்து நாங்கள் செஞ்சோம். அதெல்லாம் ஒரு 2 வருஷம் முன்னாலேயே நம்ம எப்போ ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சதோ அப்பயே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து செஞ்சு போடும்பொழுது எங்களுக்கு அதனுடைய விஷயங்கள் வந்து செட் ஆகலை. எப்படின்னா நம்ம பச்சையாக அன்னைக்கு அப்பப்போ போடுறதுக்கும் நம்ம அதை போய் நம்ம புதுசாக ஆளை விட்டு வெட்டி அதை கொண்டாந்து வச்சு அழுத்தி அதுக்கு பிறகு அதை எலி போகாமல் பார்த்துக்கணும். சாக்கு பையனா அதில் ஒரு பிரச்சனை, எலி. ஏன்னா நம்ம இருக்கிறதே காட்டில் தான் இருக்கிறோம். காட்டில் இருக்கும்போது இந்த ஒரு விஷயங்கள் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தெரிஞ்சுது. அதனால் வந்து நான் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் வந்து அதை விட்டேன். அப்பப்போ வந்து தீவன பில்லுகள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி யோசிக்கணும். இல்லை இப்போ கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது ஓகே, இதுவே போதும் நமக்கு. சரிங்களா? இட வசதி இல்லாதவங்க அதை வாங்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம ஃபாலோவர்ஸும் செய்யலாம். இட வசதி இல்லாதவங்க அதை செய்யலாம். அது என்ன ஒரு பிரச்சனை அதில் வருது அப்படின்னா, நம்ம சைலேஜை பொறுத்தளவுக்கு சைலேஜ் நல்லாயிருக்கு. சைலேஜை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் நமக்கு வாங்கி போடக்கூடியவங்க இப்போ இந்த ஏரியாவில் இப்போ திருச்சியில் செய்கிறாங்க, மணப்பாறையில் செய்கிறாங்க, திண்டுக்கல்லில் செய்கிறாங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கிட்டு போய் போடுறதுக்கு ஓகே, பெட்டராக இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஈரோட்டில் செய்கிறாங்க, சேலத்தில் செஞ்சிட்ருக்காங்க. நான் இப்போ பார்சல் போட சொல்லணும்னு வச்சிங்களேன், 1 டன்னோ 2 டன்னோ. ஏன்னா நம்ம இந்த மாடு வச்சுருக்கிற விவசாயிகள்லாம் எல்லாருமே ஒரே கோடீஸ்வரனாவோ லட்சாதிபதியோ கிடையாது. எல்லாமே வந்து கம்மியான பைசாவை முதலீடை வச்சு தான் ஓட்டக்கூடியவங்க. காரணமே சைலேஜ் எல்லோரும் எடுத்து போடாததுக்கு காரணம் இந்த பண பிரச்சனை தான். எல்லாருமே எது பணம் வச்சுருக்காங்களா, இப்போ 2 டன்னு 3 டன்னு எடுக்கிறாங்கன்னா, இப்போ எல்லாருமே ஒரு 5 பேர் எடுக்கிறாங்கன்னா ஆளுக்கு 1 டன்னு அப்படியே எடுத்துக்கிட்டாங்கன்னா 5 பண்ணை வச்சுருக்காங்க, லோக்கலில் இருக்குது. அந்த 5 பண்ணையில் ஆளுக்கு 1 டன் எடுத்து அதை அப்படியே பிரிச்சுக்கிட்டாங்கன்னா 1 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு இது ஒரு 15 நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி ரன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், 20 மாட்டுக்கு போடணும். 20 மாட்டுக்குமே போடுறதுக்கு ஆனால் அமௌண்ட்டை வந்து நான் என்ன செய்யணும்னா வண்டி வாடகை கொடுத்து ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வரணும். அதை கொண்டுட்டு வந்து அதை பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வைக்கணும். அதை கொண்டுட்டு வர்றது பிரச்சனை இல்லை, கொண்டாந்து வைக்கும் பொழுது அது வந்து அதிகமாக எலி தொல்லை தான் அதிகம். ஓகேவா? இந்த எலி தொல்லையிலேருந்து எப்படி அதை வந்து நம்ம சைலேஜை வந்து பாதுகாக்க முடியும்? அது எல்லாம் அதுக்காக தனியாக ஷெட்டு கட்டி அதில் எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சுருந்தாலும் சரிங்களா, அதனுடைய இதில் வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபால்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வேஸ்டேஜ் ஆகிடுது. அங்கேயே வந்து ரூ. 6.50 அந்த ஸ்பாட்டில் சொல்கிறாங்க. எந்த ஏரியாவில் எங்கே கேட்டாலுமே 6.50 7 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து நான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே எடுத்தேன்னா எனக்கு என்ன அப்படின்னா, அவங்க அந்த ஸ்பாட்டில் தான் அந்த ரேட்டு சொல்கிறாங்க. அங்கேருந்து பார்சல் போடுறது சிலர் வந்து பார்சலுமே போட்டு விட்றாங்க. பார்சல் இடம் வரைக்குமே அவங்க அந்த 6.50லேயே கொடுத்துட்றாங்க. இல்லை வேறு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்சல் வரத்துக்கும் அங்கேருந்து பைசா எப்படி அவங்க இடத்துலேருந்து பார்சல் போடுற இடத்துக்கு வரைக்கும், அது இல்லாமல் அங்கேருந்து நமக்கு பார்சலு. கிராமத்தில் பார்சல் வசதி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு ஜெயங்கொண்டம் இல்லைன்னா அரியலூர் போகணும். எனக்கு ஜெயங்கொண்டம் போனால் 20 கிலோமீட்ரு, அரியலூர் போனால் 27 கிலோமீட்ரு. இது வண்டி வாடகை நமக்கு வந்து சரிங்களா. அரியலூர் போனால் 1200 இங்கே வந்தால் 700 நமக்கு வண்டி வாடகை. இப்போ நம்ம 1 டன் எடுக்கிறோம், இல்லை 2 டன் எடுக்கிறோம் சரிங்களா. அந்த நேரத்தில் வந்து தூக்கி போடுறது, இறக்குறது, அதுக்கான செலவுலாம் பார்த்தா நமக்கு ஒரு கிலோ வந்து 8.50ன்னா 9 எனக்குலாம் வந்துடுது. சரியா? ஓகேப்பா. இந்த 9 போட்டு அந்த சைலேஜை கொண்டுட்டு வந்து அதை திரும்ப பாதுகாத்து நம்ம அதை அந்த மாட்டுக்கு போகிறதுல எனக்கு வந்து அந்த அளவு ஒரு லாபமாக தெரியலை. அவ்வளோதான்.
இல்லைன்னா வந்து சைலேஜ் வந்து நான் ஓகே. இப்போ நம்ம தீவனப்பில் இருக்கும்போதே கோஎஃபர் 29 வந்து அது மக்காச்சோளம், நம்ம இது சூப்பர் நேப்பியர் எல்லாமே வந்து மக்காச்சோள நேப்பியர், கரும்பு நேப்பியர் எல்லாமே ஒரு 5, 6 வகையான ரகத்தையுமே ஒன்று சேர்த்து கூட நான் வந்து இது நம்ம மாட்டுக்கு தானே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து ஒன்று சேர்த்து கூட நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பண்ணி அப்போ எனக்கு வேலை இருக்கும் பொழுது இது வேலை கம்மியாக இருக்கும் பொழுது தீவனப்பில் அதிகமாக இருக்கும் பொழுது நான் அதை வந்து செஞ்சுருக்கேன். செஞ்சுக்கிட்டு தற்பொழுதும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்பயுமே ஒரு 1.5 ஏக்கர் வந்து நான் இது முத்துசோளம் வந்து போட்டிருக்கேன். ஒரு 15, 20 நாள் ஆகுது. அதை வந்து இந்த வருஷம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த தீவனப்பில் இருக்கிறத விட்டுட்டு அதுக்காக இந்த விஷயம் நான் பண்ணியிருக்கிறேன். அப்படி அந்த விஷயத்தில் தான் வந்து இந்த வருஷம் செஞ்சு பார்ப்போம். செஞ்சு பார்ப்போம் நல்லா செஞ்சு நம்மளும் பக்கத்தில் வச்சுக்கலாம், நமக்கும் ஒரு தேவை இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா பசுமையாக கிடைக்கிறதுல வந்து நம்ம கட் பண்ணி கொட்டுறதுல நமக்கு இருக்கிறதோட இதை வந்து நம்ம இந்த ஊறுகாப்பில் வரக்கூடிய பால் வந்து ஒன்றும் அதிகமாக தெரியல. இது அப்பப்போ இருக்குது. அதில் என்ன ஒரு ஃபால்ட்டுன்னு வச்சிங்களேன், ரெகுலராக ஒரு ஆள் வந்து நம்ம ஒரு வேலைக்கு கூட வச்சுக்கலாம். தீவனப்பில் இருக்க மட்டும் ஒரு ஆள் வேலைக்கு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டு அவங்கள வந்து வேலை வாங்கும் பொழுது அவங்க டெய்லியுமே நமக்கு வேலைக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம பண்ணைக்கு ஒரு ஆளாகவும் இருப்பாங்க, நம்ம வெளில போய்ட்டோம் வந்தோம்னா ஒரு பண்ணைக்கு ஒரு ஆளாக கூட இருப்பாங்க, பிரச்சனை இல்லாமல். ஆனால் அவங்க என்ன மொத்தமாக ஒரு டைம் செய்யும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, அவங்க வேண்டியதில்லை நம்மளே செஞ்சுக்கலாம். ஏன்னா சாணி அள்ளுறது, தண்ணி காட்டுறது, பால் கறக்க போகிறோம், அடுத்தது சைலேஜ் அள்ளி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற என்ன பண்ணாலுமே அது ஒரு ஆள் பற்றாக்குறை. நமக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, நம்ம நினைக்கிற நேரத்துக்கு ஆள் வர மாட்டாங்க. சரிங்களா, அன்னைக்கு கூப்பிடல இன்னைக்கு கூப்பிட்றீங்க எப்படி வருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும். அதில் நிறைக்குறைகளை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம அந்த சைலேஜ் இதில் வந்து என்னன்னா மாட்டுக்கு என்ன தான் வந்து நம்ம மாடு வைக்கோல் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சதுன்னா வயிறு இருக்கிற மாதிரி நம்ம சைலேஜில் இல்லை. மாட்டுக்கு வந்து அது பத்தலை. நம்ம 15 கிலோ 20 கிலோ கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, நம்ம அது திங்கிற அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 40 கிலோ கூட நம்ம சாப்பிட பார்க்குது. சரிங்களா, அந்த 40 கிலோலாம் நம்மளால் கொடுக்க முடியாது. பசுந்தீவனமே 30 கிலோ நம்ம பெரிய மாடு. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது வந்து ஹெச்எப் மாடு பெரிய மாடுங்களாக சொல்கிறேன். என்கிட்ட இருக்கிற பெரிய மாடு தான் ஒரு 15 லிட்டருக்கு மேலே உள்ள கறவை உள்ள மாடு தான் இருக்குது. ஒரு நாள் பொழுதுக்குமே நம்ம 40 கிலோ கொடுக்கலாம். கொடுத்தா 40 கிலோ கொடுத்தா நமக்கு எவ்வளோ வருது, 350 ரூபா வந்து வைக்கோலுக்கே கொடுத்தோம்னா நம்ம இப்போ அடத்தீவனம் எந்த இதை கொடுக்க முடியும்? இது வந்து தனிப்பட்ட முறையில் பால் மட்டும் கறந்து பாலாக விற்கக்கூடிய இந்த லோக்கல் சொசைட்டி தனியார் பண்ணையில் ஊற்றக்கூடியவங்களுக்கு சைலேஜ் வந்து அந்தளவு சூட்டபிள் ஆக வாய்ப்பே கிடையாது. நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு வேலையே என்ன, நம்ம மாடு பக்கம் தான் வந்துருக்குறோம். அப்போ மாட்டை பார்ப்போம், மாட்டை பார்த்து டெய்லி அறுத்து அள்ளி போட்டு நம்ம பாலை கறந்து அதை வந்து விற்கலாம். ஓகேவா, இல்லை நம்ம வந்து தனியாரில் இது சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் ஓகே, நம்ம நேரத்தில் போய் தட்டாக இருக்க முடியாது. அதனால் நம்ம சைலேஜ் யூஸ் பண்ணி அள்ளி போட்டுட்டு நம்ம போய்ட்டு பால் விற்க போயிடலாம். அப்போ வந்து அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை இதில் கொஞ்சம் ஷேர் பண்ணி நம்ம வந்து ஓட்டிக்கலாம். ஏன்னா வேலைக்கான ஒரு பிரச்சனை வந்து நல்லாயிருக்கும். ஆனால் பாலாக விற்கிறவங்களுக்கெல்லாம் சைலேஜ் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. அதோடு இல்லை, அதை பாதுகாத்து வைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். வந்து நம்ம பங்கர் போட்டாலும் சரி, மழை பெய்யும் சரிங்களா, இந்த வருஷம்லாம் நிறைய இதில் போட்டவங்களும் நிறைய இது வேஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது நமக்கு. அந்த ஒரு விஷயத்தில் தான். ஏன்னா இதே வந்து இந்த சின்னதாக பண்ணக்கூடியவங்க இல்லை, யாருமே இல்லை. அவங்கவுங்க வீட்டுக்கு தேவைக்கு பண்ணி வச்சவங்க கொஞ்சம் ஓரளவு வச்சுருக்காங்க. ரொம்ப அதிகமான பண்ணை ஒரு 50 மாடு 100 மாட்டுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க அவங்க பெரிய மிஷினரி எல்லாமே கொண்டாந்து வச்சு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேல் முறையில் மட்டும்தான் நல்லாயிருக்கு. சரிங்களா, அதுதான் நல்லாயிருக்கு. மீதி எந்த மெத்தடுமே வந்து நம்மக்கிட்ட வரும் பொழுது அது அந்த அளவுக்கான ஒரு பயன் தெரியல எனக்கு. இந்த வேலில் வந்து அவங்க போடும்பொழுது அது ஓகே, நல்லாயிருக்கு. அது நம்ம வெயிலில் போட்டிருந்தாலும் மழையில் போட்டிருந்தாலும் ஓகே, அதை வந்து நம்ம எலி கடிக்காமல் வந்துச்சுன்னா ஓகே, நம்ம வந்து பயன்படுத்திடலாம். மீதி எந்த முறையில் போட்டாலுமே அதில் வந்து நிறைய மைனஸ் இருக்குது. எல்லாருமே சொல்கிறாங்க நல்லாயிருக்கு, நான் போடுறேன் வரேன் அப்படின்னு. ஓகே, நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் சின்ன பண்ணையாளர்களுக்கு வந்து இது செட் ஆகாது. அதே மாதிரி இப்போ எங்கள் ஏரியாவில் இப்போ யாராவது இப்போ பக்கத்தில் வந்து பெரிய மிஷினரி எல்லாம் வச்சு நம்ம சைலேஜ் பண்ணி விற்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். அதுவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வைக்கோல் ரேட்டு வந்து நமக்கு எங்கள் ஏரியா அரியலூரை பொறுத்தளவுக்கு 150 ரூபா இந்த வருஷம் காமனாக போயிட்டுருக்கு.
150 180க்குள்ளே போயிட்டுருக்கு. எங்களுக்கு அது ஓகே. இதில் வந்து நாங்கள் சைலேஜ் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ போட்டாலும் நம்ம பைக்கில் போட்டு தண்ணி கட்டிக்கலாம், நம்ம வந்து ஓகேவாகிடும். அதே வந்து வெளி ஏரியாவில் நம்ம போடும்போது வைக்கோல் ரேட்டு ஏறுதோ இல்லையோ, இவங்களுடைய விலையை வந்து அவங்க அப்பப்போ ஏற்றிக்கிறாங்க. ரூ. 7 7.50 கூட ஏற்றிடுறாங்க மழை காலத்தில். நம்ம இவங்களை நம்பியுமே நம்ம வந்து அந்த சைலேஜ் வச்சுருக்க முடியாது. ஓனாக பண்ணணும், ஓனாக வச்சுக்கணுன்னா கம்மியான முறையில் பண்ணி கம்மியாக வச்சுக்கணும். ரெகுலராக அந்த காளான் வளர்ப்பு மாதிரி ரெகுலராக ஒரு பேரல் வச்சுக்க வேண்டியதான். 25 பேரலாக நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேரல் அப்படின்னா 21 பேரல் வச்சுக்கிட்டு டெய்லியாக இருக்கணும். இதில் போட்டு நிரப்பணும், இது ஒன்று எடுத்து போடணும். அப்படியே போட்டுட்டு இருந்தால் ரொட்டீனாக வரும் நமக்கு. அதை நம்ம அதில் போட்டு நம்ம பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக வெட்டியே அள்ளி கொட்டிக்கலாம். அதை போய் அதில் வச்சுட்டு கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்தந்த டைம்லேயே நான் வந்து இந்த சைலேஜை பொறுத்தளவுக்கு எல்லாத்துலேயும் கேட்டிருக்கேன். 2-3 வருஷத்துக்கு முன்னால் போன இடத்துல அடுத்த 6 மாதம் கழிச்சு போனால் கிடையாது, இல்லை சைலேஜ் இல்லை. ஏன்னா அந்த தொழிலே இல்லை, அவங்க அப்படியே மாற்றிடுறாங்க. அங்கங்கேயுமே வந்து நிறைய இடத்துல ட்ராப்பாக தான் போட்டிருக்காங்க. சில இடத்துல வந்து நல்ல பெரிய லெவலில் பண்ணவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா மக்காச்சோள இதுலேயே வந்து அவங்க சில இதில் வந்து, ஏன்னா நம்ம அந்த தீவனத்தை வந்து சைலேஜ் பார்த்ததில் சொல்கிறேன், ரூபா ஒரு 50 காசு ரூபா குறைச்சிருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம சூப்பர் நேப்பியரும் கலந்துருக்கு. மக்காச்சோளத்தை தவிர்த்து சூப்பர் நேப்பியரும் கலந்துருக்கு. அதெல்லாம் கேட்டிருக்காங்களே என்ன அப்படின்னு கூட கேட்டிருக்கு. அதில் அவங்க வந்து என்ன இல்லை 1-2 அதில் வந்து தவறி இருக்கும், அதனால் அது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆட்டுப்பண்ணைக்கு ஓகே, மாட்டுப்பண்ணைக்கு சூட்டபிள் ஆகுங்கிறதோட இல்லை, இதில் இருக்கலாம் ஓகேவா. வந்து ஏன்னா இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வேலைக்கு பாலுக்கு போயிருப்பாங்க, பால் விற்க போகிறவங்க வரவங்க அதை அள்ளி போட்டுட்டு, பண்ணையில் ஆள் இல்லாதவங்க, எதுவுமே தேவையில்லை இதை மட்டும் வச்சு பண்ணுறேன், அதுமாதிரி டவுனில் இருக்கிறவங்க வைக்கோல் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதுமாதிரி லோக்கலில் இருக்கிறவங்க வந்து நம்ம லோக்கல்லே இருக்குது அதனால் வாங்கி நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த சைலேஜை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னும் பார்சலில் கொண்டுட்டு போயிட்டு லாரியில் கொண்டு போய் இறக்கி வச்சு அதை திரும்ப நம்ம போட்டு அதில் இருக்கக்கூடிய பால் நம்ம வந்து கறக்கிறதுல வந்து அந்த அளவுக்கான ஒரு விஷயம் இல்லை. மாட்டு பண்ணையை பொறுத்தளவுக்கு ஒரு மாட்டுக்கு 5 சென்ட் இடம், அதுக்கான ஆள் நம்மளே செய்யணும், சரியா. 5 சென்ட் இடத்துல வந்து வேணால் தீவன பில் வரைக்கிறதுக்கு வந்து அதை வச்சுக்கலாம். மாடு கட்டுறதுக்கான இடம், இது பால் விற்பனை, இது எல்லாத்தையுமே ஒரு ஃபேமிலி வந்து செஞ்சாங்க அப்படின்னா வந்து நல்லபடியாக ஓரளவில் நல்லாவே ஓட்டலாம். அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சைலேஜை பொறுத்தளவுக்கு இதுதான், சரிங்களா. அதனால தான் நான் வந்து அதிகமாக நான் சைலேஜை யூஸ் பண்ணலை, வைக்கோல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சைலேஜ் யூஸ் பண்ணுற அந்த கான்செப்ட்லேயே வந்து மல்லாட்டை கொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், சரிங்களா. உளுத்தங்குடி, உளுந்து அதை இருக்கக்கூடிய அந்த உளுத்தக்குடி, கள்ளக்குடின்னு சொல்லுவாங்க, கள்ளக்குடி, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா. அதை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஓகே தான். அதுலேயே வந்து நம்ம காக்கா சோளம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த சோளத்தை வந்து விரைச்சி நம்ம அதிகமாக இப்போ எந்த ஏரியாவில் அது பயன்படுத்தி இருக்காங்கன்னா, நம்ம கரூர், உப்படமங்கலம் அந்த ஏரியாவில் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. முசிறியில் பண்ணிகிட்ருக்காங்க, பெரம்பூர்லேயுமே அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஏரியாவில் நான் நிறைய ஏரியாவில் பார்த்துட்டு இருக்குது, எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் பரவாயில்ல, நான் போன ஏரியா, அதனால் வந்து சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் பண்ணலையான்னு கேட்காதீங்க. இருக்குது. அவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சோளத்தட்டை வந்து அந்த தட்டையை தான் வந்து அவங்க பதப்படுத்தி வைக்கிறாங்க. அது நல்லா இருக்குது, நல்ல ஃபேட்டஸ்னுப்பு பிரச்சனையே இல்லாமல் இருக்குது. ஏன்னா மாட்டை நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா எல்லாத்தையுமே நொறுக்கி கொட்டிடுறோம். அது நல்லா மொன்று சாப்பிட்றதுக்கான ஒரு பலம் அதில் இல்லை. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது மொன்று சாப்பிட்டதுனா தான் வந்து நல்லாயிருக்கும், பல்லு நல்லாயிருக்கும்பாங்க. நல்லாயிருக்கு, அது வந்து ஓகே. அதனுடைய அது எப்படி இயல்பை வந்து நம்ம எப்படின்னா கட்டி போடுறோம், தண்ணி பக்கத்துலேயே கொண்டு போகிறோம், சாணியை அள்ளிக்கிறோம், பாலை கறந்துக்கிறோம், அதே மாதிரி அதுக்கிட்டே அந்த தீவனத்தையும் வெட்டி கொட்டுறோமே தவிர அதனுடைய சுதந்திரத்தை நம்ம பறிக்கிறோம். எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன செய்யணும்னா அப்படியே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அதுக்கு வந்து பல் இருக்கிறது கடித்து சாப்பிடும், ஓகேவா. எப்பொழுதுமே கட் பண்ணி தான் கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, நீங்கள் மாற்றியுமே கொடுக்கலாம். இந்த முறையில் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, அதுவும் நல்லா தான் வந்து மாட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த முறையே வந்து பயன்படுத்துங்க. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சைலேஜை பொறுத்தளவுக்கு உங்களால் உங்கள் இடத்துல செய்ய முடியும் அப்படின்னா நீங்களே செய்யுங்க. அதை வாங்கி போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு பைசா கட்டுப்படி ஆகுது அப்படின்னா வாங்கி போடுங்க, சரிங்களா. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சைலேஜுக்கான எதிரியும் நான் கிடையாது. சைலேஜு ஓகே, நல்லது. நிலம் இல்லாதவர்களுக்கு
அதை வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சைலேஜ் வந்து நல்ல ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.